பல வருடங்களாக பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியான பிறகு இந்த பிரிட்டன் உலகில் மிக முக்கியமான ஒரு நாடாக மாறும் அப்படின்னு சொல்லி பலரால் எதிர்பார்க்கப்பட்டது. அது இப்போது நடைபெற்றிருக்கிறது. பிரிட்டனில் போஸ்ட் பிரெக்சிட் அப்படிங்கிற டீல் ஓகே ஆகியிருக்கு. ஸோ இந்த போஸ்ட் பிரெக்சிட் டீல் என்னெல்லாம் சொல்லுது, இப்போ வந்திருக்கிற வைரஸ் வழியாக பிரிட்டனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, பிரெக்சிட் வழியாக என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, லண்டன் மிக முக்கியமான ஒரு நகரமே, அதற்கு இருக்கும் பிரச்சனைகள் என்ன, பலவிதமான கேள்விகள் பதிலை இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரியணுமா வேண்டாமா ஒரு கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்படுகிறது. 52% மனிதர்கள் எப்படியாவது பிரிந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீங்கள் பிரிய வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, நிறைய பேருக்கு, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் 28 நாடுகள் இருந்தது என்றால் மீதம் இருக்கும் ஒரு 15 நாடுகளுக்கு பிரிட்டனுடைய வருமானம் தான் அங்கே செல்கிறது. எங்களுக்கு தேவையான நிறைய நடவடிக்கைகள் நீங்க செய்ய மாட்டீங்க. ஐரோப்பிய ஒன்றியம் பார்ஷியாலிட்டியா நடைபெறுகிறது. பணக்கார நாடாக இருக்கும் பிரிட்டன் பல ஏழை நாடுகளுக்கு உதவுகிறது. அதனால் எங்களுடைய வருமானம் இங்கே குறைபடுகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான சில பிரச்சனைகள் எடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக நிச்சயமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நம்ம பிரிஞ்சு வந்துடலாம், நமக்குன்னு தனி சட்டம், நமக்குன்னு தனியா பார்டர், நமக்குன்னு எனர்ஜி கொள்கைகள், இப்படி எல்லா விஷயங்களும் நமக்காக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அப்படி சம்மதம் தெரிவித்த பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் வெளியில வந்துட முடியாது. இது பிரெக்சிட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தால் அதில் உள்ள சட்டங்கள் என்ன, அந்த சட்ட சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ பல பிரச்சனைகள், பலவிதமான வாக்கெடுப்புகள், இதற்கு மத்தியில் பலவிதமான ஆட்சி என்பது கவிழ்கிறது. வேற வழியே இல்லாமல் பிரெக்சிட்டை நடைமுறைப்படுத்தவில்லை, பிரெக்சிட்னுடைய டீல் அப்படிங்கிறத பேச முடியல, நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சி கவிழ்ந்த வரலாறும் இருக்கிறது. ஒரு கட்டமாக போரிஸ் ஜான்சன் வருகிறார்கள். போரிஸ் ஜான்சன் வந்து சொல்றாரு, பிரிட்டன் தனியாக பிரிந்திருக்கும், அதுவும் டிசம்பர் 31க்குள் பிரிந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே இப்போ பலவிதமான பிரச்சனைக்கு மத்தியில் பிரெக்சிட் அப்படிங்கிறதுக்கு போஸ்ட் பிரெக்சிட் டீல் என்பது கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது. போன 1-2 வாரங்களாக தமிழ் விதை அப்படிங்கிற அந்த காணொலிகளை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் பிரெக்சிட்ல நடக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். அதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது மீன் தான். யார் எந்த கடல் பகுதியிலிருந்து மீன் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். மீன் பிடித்தல் என்பது தான் கடைசியா பிரெக்சிட் வழியாக மிக நீண்ட ஒரு சர்ச்சையாக இருந்தது. இப்போ அந்த டீல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டனுடைய சில பகுதிகளில் மீன் பிடிக்க அனுமதி உண்டு. அந்த மீன் பிடிக்கும் பகுதிகளில் 25% இப்போது பிரிட்டனுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல 100% ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அங்கு மீன் பிடித்தது என்றால் இப்போ 75% தான் மீன் பிடிக்க முடியும். அடுத்ததா டாரிஃப் போன்ற பிரச்சனைகள். இந்த டாரிஃப் போன்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியம் 27 நாடுகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். அவங்களுக்கு இனி பிரிட்டன் ஏற்றுமதி ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஐரோப்பிய ஒன்றிய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒன்று விதிக்கப்படும். அந்த ஸ்டாண்டர்டை யூகேல இருக்கிற, இங்கிலாந்துல இருக்கிற நிறைய நிறுவனங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். எத்தனை நிறுவனங்கள் தோராயமா யூகேலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள். ஒரு நாளைக்கு 7500 ட்ரக் மட்டுமே, மெகா சைஸ் ட்ரக் மட்டுமே பிரிட்டன்ல இருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்கிறது. இன்னைக்கு நீங்க நியூஸ் எடுத்து பார்த்தா புதிய வைரஸ் காரணமாக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் அதனுடைய பார்டர் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நியூஸை பார்த்திருப்பீங்க. அதுல வரி வரியா நிறைய ட்ரக் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கும். ஸோ அத்தனை ட்ரக்குகளும் பிரிட்டன்ல இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு போகக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இங்க இனிமே பிரச்சனை இருக்கு. கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது இனிமே புதிதாக விதிக்கப்படும். வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. பிரிட்டன்ல மட்டும் இன்னைக்கு 1200க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸை நியமித்திருக்கிறார்கள். இந்த ட்ரக் இப்போ ஸ்ட்ரக்காய் நிற்கிற அந்த ட்ரக்கை மட்டுமே எடுத்து போறதுக்கும், இல்லாட்டி அங்க இருக்கிற கஸ்டம் டியூட்டியை சால்வ் பண்றதுக்கும் ஒரு நாளைக்கு பேப்பர் ஒர்க் மட்டுமே 60,000க்கும் மேற்பட்ட ரிக்வெஸ்ட் இனிமே புதிதாக வருமா. ஸோ இந்த பேப்பர் ஒர்க், கஸ்டம் டியூட்டி, அதன் பிறகு சோதனைகள், ஸ்டாண்டர்டை செக் பண்றது, இப்படி பல பிரச்சனைகளை உள்ளடக்கியது தான் போஸ்ட் பிரெக்சிட் டீல் அப்படின்னு சொல்லலாம்.
இது இன்னும் சரியாகிறதுக்கு எத்தனை வருடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் பிடிக்கும். ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது எந்த டாரிஃப், எந்த விதமான வரியும் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவான்டிட்டி, இவ்வளோ பொருட்கள் தான் நீ ஏற்றுமதி பண்ணணும், இவ்வளோ பொருட்கள் தான் நீங்கள் இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதத்திலையும் குவான்டிட்டியை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிரெக்சிட், போஸ்ட் பிரெக்சிட் டீல் சொல்லியிருக்கான். இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது வேறொரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதியாளராக இனி பிரிட்டன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரிட்டனுடைய ஏற்றுமதியில் 43% ஐரோப்பிய ஒன்றியத்திற்காக மட்டுமே செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது ஒரு வருடத்தில் டர்ன் ஓவர். இவ்வளோ விஷயங்களை கேட்கும் போதே இதற்கு பின்னால் இருக்கும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த போஸ்ட் பிரெக்சிட் அப்படிங்கிறது சாதாரணமாக 1-2 பேப்பர்களில் எழுதி விட்டார்களா, இதை 12 இல்லாட்டி 15 நிமிஷம் வீடியோவா நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாதுங்க. அங்க இருக்கிற மனிதர்களுக்கு இது பலவித கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 2000 பக்கங்களை கொண்டது தான் போஸ்ட் பிரெக்சிட் டீல் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த 2000 பேப்பர்கள் இனி ஒவ்வொரு சட்டமாக மாறும். அந்த சட்டத்தில் பலவிதமான சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக 2 நாட்டு அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக தீர வேண்டும். அப்படியே சுமூகமாக தீர்ந்தாலும் அது ஒரு சட்டமாக இயற்றப்பட வேண்டும். அதற்கு 2 பாராளுமன்றங்கள் அனுமதி தர வேண்டும். அப்பப்பா கண்ணை கெட்டது தானே. ஸோ பிரிட்டனுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே காத்திருக்கிறது. சரி, மனிதர்கள் இதனால சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இங்க வேறொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். 52% மனிதர்கள் தான் பிரெக்சிட்டுக்கு சம்மதம் தெரிவித்தார்கள். மீதம் இருக்கும் 48% மனிதர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஸோ 50-50 எடுத்துக்கிட்டாலும் 50% மனிதர்களுடைய மனநிலைமை கொஞ்சமா அப்படியே பேக்ட்ராப் அடிச்ச மாதிரியே இருக்கு. பிரெக்சிட் காரணமாக பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளிவந்த போது ஸ்காட்லாந்து அவங்களும் இதே மாதிரி நாங்களும் பிரிந்து வந்து விடலாமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் இருக்கிறோம். இதற்கு முன்னோடியாக இந்த பிரிட்டன் பிரெக்சிட் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன 2 நாடுகள், ஒன்று சீனா, இன்னொன்று ரஷ்யா. ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நானும் கால் பதிக்க வேண்டும் அப்படிங்கிறது பல நாள் கனவாக ரஷ்யாவிடம் இருக்கிறது. எக்காரணம் கொண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் இந்த 2 நாடுகளை விட்டுவிடக்கூடாது, கம்யூனிசம் அப்படிங்கிற கொள்கை ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது முனைப்புடன் செயல்படும் நாடாக அமெரிக்கா இருந்தது, பிரிட்டன் இருந்தது, பிரான்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனி நாடுகள், தனித்தனி எல்லைகள். எங்களுக்கான பிரச்சனைகளுக்கு மத்தியில் 3வது ஒரு நாடை கவனிக்க முடியுமா என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. சரி, பிரிட்டன் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா ரீகேப் பண்ணிக்கோங்க. அவங்க ஆயுதத்திற்காக இல்லாட்டி இராணுவத்திற்காக இதுவரையிலும் ஒதுக்காத ஒரு தொகையை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஸ்பேஸ் கமாண்டா இருக்கட்டும், இல்லாட்டி வேறு விதமான புதிய டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பிரிட்டன் முன்னிலையில் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இப்படி இருக்கும்போது தான் வைரஸ்னுடைய வேக்சின் அதை நாங்க தான் தயாரித்தோம் அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமைக்கு மத்தியில் புதிய வகையான வைரஸ், அந்த வைரஸ் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. எங்க நாட்டில் இருக்கிற இந்த வைரஸை விட சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த வைரஸ் மிக கொடூரமான வைரஸ் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் பரப்புரை செய்தது. அதன் காரணமாக ஆப்பிரிக்காவின் பக்கம் பல ஊடகங்களுடைய தலை திரும்பியது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அதற்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எங்க நாட்டு வைரஸை விட பிரிட்டன்ல இருக்கிற வைரஸ் தான் ரொம்ப கொடூரமானது. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை நீங்க பார்க்காதீர்கள், நாங்கள் சோதனைக்கான எலிகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் கிடையாது, அடுத்ததா அவங்க சொன்னது நைஜீரியாலையும் இதே மாதிரியான ஜீனோம் ஸ்டடிஸ் நடத்தப்படுமா, யூகேக்கு எதிராக பேசப்படுமா, இல்ல மேலை நாடுகளுக்கு எதிராக ஆப்பிரிக்கா எழும்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. கடைசியா பார்க்க வேண்டியது லண்டன் தான். லண்டன் அப்படிங்கிற ஒரு நகரத்தை எடுத்துக்கொண்டால் 1929 மிகப்பெரிய பிரச்சனை, பொருளாதார சுணுக்கமாக இருக்கட்டும், முதல் உலக யுத்தம், 2வது உலக யுத்தம், இந்த ஒரு பொழுதாக இருக்கட்டும், லண்டன் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய மிக முக்கியமான ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. பல நாட்டு மனிதர்கள் வாழ்கிற ஒரு நகரம் தான் லண்டன். கிட்டத்தட்ட லண்டன்ல வாழ்ற மனிதர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 30-40% வேறு நாடுகளில் பிறந்து அந்த நாட்டில் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். பல நாடுகளுடைய தலைமை நிறுவனம் இருப்பதும் லண்டனாகத்தான் இருக்கும். ஸோ லண்டன் அப்படிங்கிறது உலகத்தினுடைய ஒரு மெயின் ஹப். சீனாவினுடைய கரன்சியை குளோபலைசேஷனாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எந்த சந்தையை தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சீனாவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவங்க சொன்ன பதில் லண்டன் அப்படிங்கிறது தான். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல நிறுவனங்கள் லண்டன்ல இருக்கிறார்கள். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு இப்போ பிரிட்டன் வெளியில வந்த உடனே லண்டன்ல இருக்கிற நிறுவனங்களுடைய நிலைமை என்னவாக மாறும்? இதற்காக கார்ப்பரேட்டுக்கு யூகே என்ன செய்ய போகும் அப்படின்னா நிறைய விதமான வரி குறைக்கும். அப்படி வரி குறைப்பதால்
என்றால் பல நிறுவனங்களும் நாங்கள் லண்டன்லேயே வேலை செய்கிறோம், அப்படி இல்லையா பல நிறுவனங்கள் லண்டனை விட்டு செல்லாமல் சின்ன சின்ன ஆஃபீஸை மட்டும் எடுத்து அங்கே 1-2 நபர்களை மட்டுமே வேலைக்கு அமர்த்தி எங்களுடைய நிறுவனமும் லண்டனில் தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லி காண்பிப்பார்கள். ஸோ லண்டன் அப்படின்னு சொல்லும்போது அதை சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட 43 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அருங்காட்சியகத்தில் ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி மிக பிரபலமாக மிக முக்கியமான ஒரு நகரம் இந்த பிரெக்சிட் வழியாக பாதிக்கப்படுமா என்பதுதான் அடுத்த கேள்வி. அது பாதிப்படையாது, என பல நேரங்களிலும் இந்த உலகம் பல வர்த்தகத்தில் சுணுக்கம் ஏற்பட்ட போதும் லண்டனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. பிரெக்சிட் போஸ்ட் பிரெக்சிட்டின் பிறகும் லண்டன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஸோ பிரெக்சிட் வழியாக எந்தெந்த நாடுகள் பாதிப்படைய போகின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பிரிட்டனுக்கு நிறைய சவால்கள் என்பது இருக்கிறது. இந்த சவால்களிலிருந்து பிரிட்டன் வெளிவர வேண்டும் என்றால், ஏன்னா இந்த உலகத்தில் 2வது மிக முக்கியமான நாடு பிரிட்டன். எதுல நிறைய நாட்டில் ஆர்மி பேஸை வச்சிருக்கிற நாடுகளின் பட்டியலில் 2வது இடத்தை வகிக்கிறது. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நாடு, நிறைய நாடுகளுடைய சாபத்தை வாங்கிய நாடு. அந்த நாட்டில் இருக்கிற செல்வம் அவர்களுடைய செல்வமே கிடையாது, அது பல நாடுகளிலிருந்து சுரண்டப்பட்ட செல்வங்கள். இதை பல உலக நாடுகள் திரும்ப பார்க்குமா? ராஜகுடும்பம் ராஜகுடும்பம் அப்படின்னு சொல்றாங்களே, பிரிட்டனுடைய அந்த ராஜ குடும்பத்திற்கு வரும் காலம் எச்சரிக்கை காலமாகவோ இல்ல பல நாடுகள் பிரிட்டனை பழிவாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றனவே, அவை எல்லாம் அவர்களுடைய காரியத்தை கரெக்டாக நடத்துவார்களா? ஜியோ பொலிட்டிக்ஸ்ல மிக முக்கிய ஒரு தருணமாக இந்த ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது. பிரெக்சிட் டிசம்பர் 31ஆம் தேதி ஓய்ந்துவிடும். அடுத்ததா 5 வருடங்கள் ஒரு டிரான்சிஷன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 வருடங்களில் யுனைடெட் கிங்டம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இதற்குள் பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், வராமல் இருக்கலாம். 5 வருடத்திற்குள் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும். 5 வருடங்களுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ. ஸோ லண்டன் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா இந்த போஸ்ட் பிரெக்சிட் அப்படிங்கிற அந்த 2000 பக்கங்களை யாராவது ஷார்ட் பண்ணி நமக்குன்னு தருவாங்க. அந்த டீடைல்ஸ் கிடைக்கும் போது தமிழ் பொக்கிஷம் சார்பாக என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன, அது பிரிட்டனுக்கு நல்லதா இல்ல ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நல்லதா, உலக நாடுகளுக்கு இது எந்த மாதிரியான நன்மையை ஏற்படுத்தும், குறிப்பா இந்தியாவுக்கு இதனால் நன்மைகள் இருக்கின்றனவா, சீனாவினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரும் காலத்தில் பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.